ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு ராகி சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஜலிச்சு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு, ராகி மாவு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டாச்சுங்க. அதே மாதிரி இப்போ ராகி மாவு வந்து கொஞ்சமாக வறுக்க போகிறோம். லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாம். எதுக்கு இது ராகி மாவு வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ ராகி மாவை நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தெடுத்துக்கலாங்க. வறுத்தெடுத்த மாவை இப்போ அந்த பாத்திரத்தோடைய கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா பச்சை தண்ணி தான் எடுத்துக்கணும், சுடு தண்ணியெல்லாம் வேண்டாம். இப்போ அந்த தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது உடம்புக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரமாக செஞ்சிடலாம், லேட்டும் ஆகாது. இப்போ மாவு பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. பிணைஞ்ச மாவை ஒரு கொஞ்சமாக அதில் மேலே வந்து எண்ணெய் தடவி விட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி இப்போ கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இப்போ இது மாவு எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு ஒரு சைடிஷாக வந்து முட்டை கொத்து கிரேவி தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இஷ்டம் தான், முட்டை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இது பெரிய தக்காளியாக இருந்தனால ஒரு தக்காளி கட் பண்ணதுங்க. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. கொஞ்சமாக அதில் ஆயில் ஊற்றியாச்சு. வாசத்துக்கு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், பிரிஞ்சி இலையும் உங்களுக்கு சோம்பு போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம ஹை ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியாக இந்த நீல வாக்கில் கட் பண்ணனால சீக்கிரமாக வதங்கிடும். இதை அரைச்சும் கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு மசாலா பொடி தான் எடுத்திருக்கேன். வந்து காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. சிக்கன் மசாலா ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் பொடி கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. இது வந்து இஞ்சி பூண்டு குருமிளகு எல்லாமே அரைச்சி எடுத்தது. நான் மசாலா மீதி இருந்தனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது நல்லா எல்லா மசாலாவையும் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இதோட தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. ஒரு 4 டீஸ்பூன் போல் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், அதிகமாக ஊற்ற வேண்டாம். இது வந்து முட்டை அப்படியே உடச்சி ஊற்றாமல் முழுசாகவும் உடச்சி ஊற்றி முழுசாகவும் செய்யலாங்க. நான் வந்து அப்படியே கொத்து முட்டை கிரேவியாக இருக்கனால நான் அப்படியே அதோடையே உடச்சி ஊற்றி அப்படியே கொத்தி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலாவில். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் கிரேவி எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ ஒரு நிமிஷம் இது நல்லா அப்படியே வெந்ததும் இப்போ நம்ம அப்படியே கொத்தி விட்டுட்டேன் நான் அப்படியே. இந்த பக்கம் நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. அவ்வளோதாங்க, அருமையாக. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் எல்லாமே மசிஞ்சு வர்றதுனால ஈஸியாக அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம்.